நடிகை ஜனனி ஐயருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த போட்டோ அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நடிகை ஜனனி தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்திலையும் நடித்த பிரபலமாக இருக்காங்க. ஜனனி படங்களை நடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் விளம்பரங்களை நடிக்க தொடங்கினாங்க. இதை தொடர்ந்து தான் அவங்களுக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைச்சது. இவங்க 2009ல திரு திரு துரு துரு திரைப்படத்திலையும் 2010ல விண்ணை தாண்டி வருவா திரைப்படத்திலையும் சின்ன ரோல நடிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து இவங்க 2011ல பாலா இயக்கிய அவன் இவன் திரைப்படத்துல ஹீரோயினா நடித்தாங்க. அந்த படம் அவங்களுக்கு நடிகைக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது. அதோட அந்த படத்துல போலீஸா நடிச்சு பிரபலமானாங்க. அதுக்கப்புறமா 2014ல நடித்த திகிடி படம் தான் இவங்களுடைய முக்கிய படமா அமைஞ்சது. ஜனனி கர்நாடகாவில் கத்திவாக்கம் என்ற இடத்துல பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இவங்களுடைய பூர்வீகம் தமிழ் தான். சென்னையில தான் இவங்க ஸ்கூலிங் முடிச்சிருக்காங்க. அதோட சென்னையில இருக்கிற சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா மாடலிங்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. பல ஆட்ஸும் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நடிகை ஆகணுங்கிறது தான் ஒரு கனவாவே இருந்தது. அண்ட் நடிப்புல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் 2018ல விஜய் டிவில ஒளிபரப்பப்பட்ட பிக் பாஸ் சீசன் 2ல கண்டஸ்டன்ட்டா கலந்துக்கிட்டாங்க. இவங்க இந்த ஷோல 4வது இடத்தை பிடிச்சாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு நல்ல பிரபலம் கொடுத்தது. இதை தொடர்ந்து பல படங்கள் நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க படங்கள் நடிக்கல. இந்நிலையில தான் ஜனனியோடைய என்கேஜ்மெண்ட் போட்டோஸை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஜனனி அவங்களுடைய கையில இருக்கிற மோதிரத்தை காமிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த செலிபிரிட்டிஸ் ஃபேன்ஸ்னு புது ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு, அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்காங்க. ஜனனியை திருமணம் செய்து கொள்வருடைய பெயர் சாய் ரோஷன். இவர் ஒரு பைலட். இவருடைய இன்ஸ்டாகிராம்ல தான் பிளைட்ல உட்கார்ந்து இருக்கிற போட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே கடந்த சில ஆண்டுகளாவே டேட்டிங் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ திருமண பந்தத்துக்குள்ள இணைய இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு இவங்களுடைய திருமணம் எப்போன்னு பலரும் கேட்டுட்டு வராங்க. மேலும் ஜனனி அண்ட் சாய் ரோஷனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.